ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் சட்னி ரெசிபி தான் பண்ண போகிறோம். 5 நாளைக்கு 5 விதமான ஒரு சட்னி ஒன்று பண்ண போகிறோம். கார சட்னிக்கு கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுடலாம். கொஞ்சமாக பொன்னிறமாக வறுத்துடலாம். லைட்டாக கலர் மாற ஆரம்பித்ததும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அதே அளவுக்கு சீரகம், 1/4 ஸ்பூன் சீரகம். அடுத்து ஒரு 10 போல் சின்ன வெங்காயம், 5-6 பூண்டு பல் சேர்த்து வதக்கிடுவோம். காரத்துக்கு ஏற்ற போல் வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். கூடயே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து அதையும் வதக்கிட்டு அடுத்து 2 தக்காளி எடுத்துருக்கேன், சேர்த்துடலாம். அடுத்து கொஞ்சமாக புளியும் சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துட்டு புளியும் கொஞ்சம் சேர்த்து நல்லா இதை தக்காளி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். புதினாவும் மல்லித்தலையும் பார்த்திங்கன்னா நான் ரெண்டுமே ஒவ்வொரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். லைட்டாக இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சிடலாம். சட்னிக்கு ஆறிடுச்சு, இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான உப்பு போட்டு அரைச்சி எடுத்துருவோம். சட்னி ரெடி ஆயிடுச்சு. புதினா, மல்லித்தலை, தக்காளியெல்லாம் போட்டு பருப்பெல்லாம் போட்டு சூப்பராக ஒரு காரமாக ஒரு சட்னி ரெடி பண்ணிட்டோம். சட்னிக்கு ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே வேர்க்கடலை 2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், பொட்டுக்கடலை 2 ஸ்பூன், உளுந்து 2 ஸ்பூன் எல்லாம் ஒரு 2 ஸ்பூனாக எடுத்து எண்ணெயில் போட்டு வறுத்துக்கலாம். நல்லா லைட்டாக கலர் மாதிரி வந்துருச்சு பாருங்கள் பருப்பு. இந்த டைமில் நம்ம போடலாம். கூட 2 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய், ஒரு 5-6 பல் சின்ன வெங்காயம், ஒரு 2 துண்டு பெரிய வெங்காயம், 4 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சமாக புளி சேர்த்து இதை வதக்கி விட்டுருவோம். இது பார்த்திங்கன்னா வதங்கினதுக்கப்புறமா குட்டி தக்காளியாக ஒரு தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் புதினா, கொஞ்சம் மல்லித்தலை, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்து வதக்கி விட்டுருவோம். புதினா மல்லித்தலை போட்டிங்கன்னா நல்ல மணமாக இருக்கும், அதனால் 2யுமே சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கையில் ஒரு கையளவுக்கு தேங்காய் துருவல் வதக்க வேணாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சும்மா அந்த சூட்டில் போட்டிருக்கேன். இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம். அடுத்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சிருவோம். அரைச்சிட்டு தண்ணி தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துடலாம். சட்னி ரெடி. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குல்ல, இந்த கலரு நல்லா ரெட்டாகவும் இல்லாமல் ஒயிட்டாகவும் இல்லாமல் க்ரீனாக இல்லாமல் எல்லாம் சேர்த்து ஒரு கலர். கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சம் ஒரு வரமிளகாய் போட்டு அருமையான ஒரு சட்னி ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஒரு கதம்ப சட்னி. எல்லா விதமான டேஸ்ட்டும் இருக்கும். புதினா டேஸ்ட்டு, மல்லித்தலை டேஸ்ட்டு, கருவேப்பிலை, பருப்பு, வேர்க்கடலை, இந்த மாதிரி தேங்காய், எல்லா டேஸ்ட்டு கலந்து ஒரு அருமையான ஒரு சட்னி. சட்னி செய்கிறதுக்கு கடாய் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா ஒரு 6-7 வரமிளகாய் போட்டு வறுத்து எடுத்துடலாம். வரமிளகாய் எடுத்ததுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தலை, அது கூட ஒரு 3 பல் பூண்டு சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். அடுத்து கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. ரொம்ப கருக விடாமல் வதக்கி எடுத்துட்டு நம்ம வறுத்தெடுத்த வரமிளகாய் இது கூட சேர்த்து வதக்கிட்டு அது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிடலாம். சட்னிக்கு வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, நல்லா ஆறிடுச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பரான ஒரு பருப்பு போட்டு அரைச்ச மாதிரி ஒரு சட்னி அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த சின்ன வெங்காயம், தக்காளி இதெல்லாம் இருந்தால் தான் கார சட்னி செய்ய முடியும் அப்படின்னு இல்லாமல் இந்த மாதிரியும் ஒரு கார சட்னி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சட்னி வதக்கிறதுக்கு கடாய் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுந்து எடுத்திருக்கேன், அதை போட்டு வறுத்தரலாம். லைட்டாக கலர் மாதிரி வர ஆரம்பித்ததுமே இதில் 2 கேரட்டு, ஒரு 4 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 6-7 வரமிளகாய் காரத்தை பொறுத்து சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் மல்லித்தலையும் சேர்த்து இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுறலாம்.
இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ரொம்ப கருக விடாமல் இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கணும். பருப்பும் பாருங்கள், கலர் பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள். ரொம்ப கருகாமல் கரெக்டான ஒரு பக்குவத்தில் போட்டு வறுத்தோம்னா கருகாது. இப்போ இதில் கொஞ்சம் புளி, இந்த மாதிரி சின்ன சைஸில் புளி எடுத்து அதையும் சேர்த்து அதையும் சும்மா ஒரு 2 கிண்டி இறக்கிற வேண்டியது தான். அவ்வளோதான். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். நம்ம கேரட் சட்னி அரைச்சிக்கலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றியும் நம்ம அரைச்சிக்கலாம். சட்னி அரைச்சாச்சு, அவ்வளோதான், ரெடி. இப்போ இதில் ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடலாம். நான் வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 10 போல் பூண்டு, அதே போல் ஒரு மிளகாயும் நான் ஒரு 10 சேர்த்துருக்கேன். நல்ல காரமாக பண்ண போகிறோம், அதுக்காக தான் 10 மிளகாய், 2 பெரிய வெங்காயம். வெங்காயத்தையும் நல்லா வதக்கிடுவோம். பார்த்திங்கன்னா வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து இதில் 3 தக்காளி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக புளி இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். தக்காளி பார்த்திங்கன்னா இது போல் சாஃப்டாக வதங்கிருச்சு. இந்த டைமில் மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் கலந்துருவோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பாருங்கள், என் கையில் ஒரு கையளவுக்கு எடுத்திருக்கேன். நல்லா கருவேப்பிலையும் மல்லித்தலையும் நல்லா இது போல் தூவிட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு இதை கலந்து விட்டுறலாம். ஆறட்டும், அதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ சட்னியும் ஒரு பக்கம் அரைச்சிடலாம். தேவையான உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துருவோம். அருமையான ஒரு கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான 5 விதமான சட்னி பண்ணியாச்சு. கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ஒரு நாளைக்கு செஞ்சு அசத்துங்க. வீட்டில் எல்லாருமே ரொம்ப அருமையாக சாப்பிடுவாங்க. இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அழகான கல்யாணி காட்டன் சாரீஸ் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஒவ்வொரு சாரியுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக யூனிக்கான ஒரு கலர். ஒவ்வொரு கலருமே நல்ல பட்டு சாரியில் லுக்காக இருக்கக்கூடிய ஒரு சாரீ. பார்டர் என்ன கலர் முந்தான, இந்த கலர் என்ன இருக்கோ பார்டர் முந்தான அதே கலரில் ப்ளவுஸ் வந்துடும். சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 890. நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த சாரியெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஆர்டர் போடுங்க. ரொம்ப அழகான ஒரு சாரீ. ஒவ்வொரு கலருமே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். மறக்காமல் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஆர்டர் போடுங்க. இல்லைன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் சொல்லி ஆர்டர் போடுங்க. உங்களுக்கு பிடிச்ச கல்யாணி காட்டன் சாரியை நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற சாரீ பார்த்திங்கன்னா இண்டிகோ ப்ளூ சாரீ. சாரியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 950 ரூபாய். நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ சாரீஸ் எல்லாம் ஒன்றா எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கலர்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி, டிசைன் மட்டும் வேறையாக இருக்கும். இப்போ இந்த சாரியை தான் பார்க்க போகிறோம். அழகான இந்த மாதிரி ப்ளூ கலரில் ஒயிட் பூ போட்டு இந்த மாதிரி லைட்டாக சில்வர் கலரில் பார்த்திங்கன்னா ஜரி பார்டர் இருக்கும். அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுதான் பாருங்கள் முந்தான. சாரிக்கு ப்ளவுஸ் வந்து இதுதான். இந்த டிசைனை பார்த்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஆர்டர் போடுங்க. அடுத்து நம்ம இந்த சாரீ பார்த்துக்கலாம். இதுதான் முந்தான, இதுதான் ப்ளவுஸ். அடுத்த சாரீ இதுதான் சாரியோட ஃபுல் வியூ. இப்படி தான் இருக்கும். இதுதான் முந்தான, இதுதான் பாருங்கள் ப்ளவுஸ். ரொம்ப அழகாக இருக்கும். ஒவ்வொரு சாரிக்கும் ப்ளவுஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்த சாரீ பாருங்கள். இதில் பாருங்கள் முந்தான ரொம்ப அழகாக இருக்குது. ஒவ்வொரு சாரிக்குமே முந்தான ரொம்ப அழகாக இருக்கும். இதுதான் பாருங்கள் ப்ளவுஸ். அடுத்த சாரீ இதுதான் முந்தான. சாரிக்கு இதுதான் ப்ளவுஸ். பாருங்கள் டிசைன் ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி கரெக்டாக ஆர்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான டிசைன் வந்து கிடைக்கும்.